ஹாய், வெல்கம் டு மேக்னாஸ் ஃபுட் மேஜிக். இன்னைக்கு நான் செய்ய போறது உருளைக்கிழங்கு கறி. அப்புறம் இந்த குறிப்பிட்ட கறி நம்ம பூரி கூட சாப்பிடுவோம்ல, அதே கறி தான். குறிப்பா எப்பெல்லாம் வெளியில போறோமோ இந்த மிட்டாய் கடைகள்ல எப்பயும் சாப்பிடுவோம்ல, இந்த பூரிக்கு கொடுப்பாங்களே அதே கறி தான் செய்யற இந்த மாதிரி. அதனால நான் கேஸ ஆன் பண்ணிக்கிறேன். அதுல நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெயை ஊத்திக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க இதுல 1 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூனுக்கு நெய்யை சேர்த்துக்கலாம். இப்ப எண்ணெயில நான் கொஞ்சம் சீரகத்தை சேர்த்துக்கிறேன். இது 1 டீஸ்பூன். நான் கொஞ்சம் வெந்தயத்தையும் சேர்த்துக்கிறேன். இது எனக்கு தனிப்பட்ட முறையில பிடிக்கும், சோ நான் சேர்த்துக்கிறேன். ஆனா நீங்க வெந்தயம் கசப்பா இருக்கும்னு நினைச்சா நீங்க அதை போட வேண்டாம். நான் இப்ப இதுல இஞ்சி பூண்டு விழுத சேர்க்கிறேன். கடைசியா நல்லா பொடியா நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கூடவே நான் இதுல கொஞ்சம் உப்பை சேர்க்கிறேன். அதனால வெங்காயம் சீக்கிரம் வதங்கிரும். இப்ப நான் இதுல சேர்த்துக்கிறேன் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இந்த மாதிரி இப்ப என்கிட்ட ஃப்ரெஷ்ஷான மிளகாய் இருக்கு, நான் அதையுமே சேர்த்துக்கிறேன். அடுத்ததா 1 டீஸ்பூனுக்கு கொத்தமல்லி தூளை நான் சேர்க்கிறேன். கொஞ்சம் கரம் மசாலா. இதை நல்லா கலக்கிக்கலாம். கம்மியான எண்ணெயிலேயே சமைச்சுக்கலாம். இப்ப நான் இதுல ஒரு டீஸ்பூனுக்கு காஷ்மீரி சிவப்பு மிளகாய் தூளை சேர்த்துக்கிறேன். இது நல்ல ஒரு நிறத்தை கொடுக்கும். இப்ப இத கலக்கிக்கலாம். அடுத்ததா அரைச்ச தக்காளிய சேர்த்துக்கிறேன். இது 2 தக்காளி தான். தக்காளி சின்னதா இருந்துச்சு, சோ நான் 2 தக்காளிய எடுத்திருக்கேன். இப்ப இத கலக்கிக்கலாம். இப்போ நம்ம அதை மூடியால மூடிட்டு தக்காளிய வேக வைக்கலாம். ஏன்னா எனக்கு நல்ல ஒரு கெட்டியான குழம்பு வேணும். சோ நான் ஒரு மூடி போட்டு மூடிக்கிறேன். 5-10 நிமிஷத்துக்கு வேக விடலாம், சரியா இருக்கும். வாங்க இப்ப தக்காளி வெந்துருச்சா இல்லையான்னு பார்க்கலாம். வாவ், தக்காளி ரொம்ப அருமையாவே வெந்திருக்கு. அப்புறம் ஓரங்கள்ல இருந்தும் எண்ணெய் வெளியில வர ஆரம்பிச்சிருக்கு, நீங்க பார்க்கலாம். அப்படின்னா இத சமைச்சாச்சு. அதனால இப்ப நான் உருளைக்கிழங்க சேர்த்துக்கிறேன். இத நான் சுமாரா மசிச்சு வச்சிருக்கேன், ஆனா வெட்டலாம் இல்ல. ஏன்னா வெளியில நம்ம சாப்பிடுற கறியில உருளைக்கிழங்க மசிச்சு இருப்பாங்க, ஆனா வெட்டி இருக்க மாட்டாங்க. அதனாலதான் இப்ப இது கூட நான் 1/2 கப் தண்ணீரை சேர்க்கிறேன். இத கலக்கிக்கலாம். இப்ப திரும்பவும் ஒரு கொதி வர வரைக்கும் சமைச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு சமைச்சுக்கலாம். இப்ப இந்த கறி வெந்துருச்சா இல்லையான்னு பார்க்கலாம். வா, கறி வெந்துருச்சு. இப்ப கடைசியா நான் அதுல கஸ்தூரி மேத்திய சேர்த்துக்கிறேன். என்கிட்ட கஸ்தூரி மேத்தி இருக்கு. நான் அத 2 கையிலையும் இந்த மாதிரி கசக்கிட்டு அப்புறமா சேர்த்துக்கிறேன். இப்ப கஸ்தூரி மேத்திய சேர்த்தாச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உருளைக்கிழங்கு கூட கஸ்தூரி மேத்தி சேரும் போது ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் இந்த ஃப்ரெஷ்ஷான உருளைக்கிழங்கு மேத்தி கூட ரொம்ப நல்லா இருக்கும். வா, நான் என்ன சொல்ல. இப்போ ஒரு தடவை கலக்கிக்கலாம். சாப்பிட்டு பார்க்கலாம் உப்பு சரியா இருக்கா இல்லையான்னு. பெர்ஃபெக்ட். கேஸை நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஒரு சர்விங் பவுலை எடுத்திருக்கேன். அதுல நான் கறிய இந்த மாதிரி மாத்திக்கிறேன். இந்த மாதிரி. அப்புறம் கொத்தமல்லி இலைய வச்சு கார்னிஷ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இந்த உருளைக்கிழங்கு கறிய நான் பூரி கூட பரிமாறுறேன், சரியா இருக்கும். இப்ப இங்க தயாராயிருச்சு உருளைக்கிழங்கு கறி.